அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேகத்தமிழ். இன்றைக்கு நம்மளுடைய 8வது பழமொழிங்க. இந்த பழமொழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே தினமும் சொல்கிறது தான். என்னுடைய பழமொழிகள் நிறைய புகைப்படங்கள் பதிவேற்றம் செஞ்சுருப்பேன். நீங்கள் பார்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். கண்ணக்கோல், கோரைப்புல், இது கிழங்காட்டு மஞ்சள், இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை உங்கள் குழந்தைகளுக்கு காமிங்க, குழந்தைகளும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த பழமொழிகளை உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். பழமொழிகளை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய குறிக்கோளோட நான் இந்த பழமொழிகளை தேர்ந்தெடுத்திருக்கேன். இதற்கு உங்களுடைய ஆதரவை எனக்கு ரொம்ப தேவை. என்னுடைய பழமொழிகளில் ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் தமிழ் படித்த இல்லை, தமிழ் வழியில் படிச்சிருக்கேன். ஆனால் தமிழ் மேஜர் நான் எடுக்கலை. இருந்தாலுமே எனக்கு தமிழ் மீது உள்ள ஒரு பற்றினால நான் இதை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கின்றேன். இதற்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. இப்போ நம்ம பழமொழிக்குள்ளே போகலாம். இன்னைக்குள்ள பழமொழி என்னென்னா, நம்ம முதியவர்கள் பெரும்பாலும் இதை பயன்படுத்துகிற பழமொழி தான். நம்ம எங்கேயாவது போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, பூனை ஏதாவது குறுக்க போச்சுன்னா எங்கள் சைடெல்லாம் என்ன செய்வாங்க, ஏரியாவில் என்ன செய்வாங்கன்னா சுற்றுவாங்க, 3 சுற்று சுற்றுவாங்க. யாராவது அந்த மாதிரி சுற்றிருக்கீங்களா எங்களுக்கு தெரியாது. அது ஒரு சிரிக்கக்கூடிய விஷயந்தான். அப்புறம் சொல்லுவாங்க, பூனை குறுக்க போனால் அந்த வழியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குமே இந்த விஷயங்கள் இத்தனை நாளாக தெரியாது. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி காரணங்கள் என்ன நானும் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறப்ப தான் அதற்கான சரியான விளக்கங்கள் என்னன்னு பார்த்தா அந்த காலங்களில் பூனைகள் எங்கே இருக்கும்னா, குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல தான் பூனைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குமா. இப்போ மன்னர்கள் போருக்கு செல்கிறப்ப இந்த பூனைகளை குறுக்க பார்த்தாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே குடியிருப்புகள் இருக்குது, அங்கே உள்ள ஆண்கள் எல்லாரும் போர்க்களத்துக்கு சென்றிருப்பாங்க. அப்போ அந்த குடியிருப்புகளில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் வயதான பெண்மணிகளும், வயதானவர்களும், பெண்மணிகளும், சிறுவர்களும், விலங்குகளும் தான் இருக்கும். ஆடு கால்நடைகள் தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த காரணத்தினால நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அந்த வழியாக போகக்கூடாது. ஏன்னா குதிரையில் செல்கிற வீரர்கள்னால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். அதனால் நம்ம அந்த வழியில் போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், அந்த வழிகளை செல்லாமல் மாற்று வழிகளில் செல்வாங்களாம். அதைத்தான் நம்ம தவறாக நினச்சி பூனை குறுக்க போனால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வர அதை கடைப்பிடிச்சிட்ருக்கோம். இந்த விஷயங்கள் தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விளக்கங்களை நீங்கள் சரியாக கொடுங்க, பழமொழிகளை மீட்டெடுங்க. அப்புறம் நேற்று ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தன் தாயுடன் நடித்த முதல் திரைப்படம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பதில் ஸ்ரீ சைல மகாத்மே என்ற கன்னட திரைப்படத்தில் தான் அவங்க ஜெயலலிதா அம்மா அவங்க தாயாரோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 1961 வருடம். இன்றைய கேள்வி, திருக்குறளில் எந்த குறளை சொன்னால் நம்ம உதடுகள் ஒட்டாது, அந்த திருக்குறள் என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். தெரிந்தவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.